ஹலோ வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஸ்ப்ளிட் ஏசி ஜென்ரல் கூலிங் வரல அப்படின்னு கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டு. போய் பார்த்தா ஒரே ஷாக்கு. என்னென்னா ஃபேஸ்லேயும் கரண்ட் வருது, நியூட்ரல்லையும் கரண்ட் வருது. லைன்லேயும் கரண்ட் வருது, நியூட்ரல்லையும் கரண்ட் வரதுனால இப்போது எர்த்தையும் நியூட்ரலையும் டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு லைனை மட்டும் இன்புட் கொடுத்துருக்கேன். ஸ்டெபிளைசர் அவுட்டோருக்கு இன்புட்டாக கொடுத்துட்டு செக் பண்ணியில் இப்போ லைனில் மட்டும் அவுட் வருது. இப்போது லைனில் மட்டும் அவுட் வருது. ஆனால் இப்போ இன்டோர் செக் பண்ணி பார்ப்போம். இது ஜென்ரல் ஏசி அவுட்டோருக்கு போயிட்டு தான் இன்டோருக்கு பவர் வரும். இப்போ இதில் செக் பண்ணியில் லைன்லேயும் கரண்ட் வருது, நியூட்ரல்லையும் கரண்ட் வருது. அப்போது எங்கேயோ ஒயர் மெல்ட் ஆகிருக்கணும், இல்லாட்டி கனெக்ஷன் மாற்றி கொடுத்துருக்கணும். இப்போ அவுட்டோர் யூனிட்டுக்கு வந்திருக்கோம். அதில் ஃபஸ்ட்டில் இருக்கிறது ஃபேஸு, அது லைனில் வந்து ஃபேஸு, நியூட்ரல் செகண்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ லைனில் செக் பண்ணி பார்க்கையில் கரண்ட் வருது, நியூட்ரல்லையும் கரண்ட் வருது. அப்போது இந்த 2 ஒயரில் தான் எங்கேயோ மெல்ட் ஆகிருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஃபேஸ் நியூட்ரல் மெல்ட் ஆகிருக்கனால அப்படி வரலாம். அடுத்ததாக இப்போ இன்டோருக்கான இன்புட்டு, அதுலேயும் ஃபேஸ் நியூட்ரல்லையும் கரண்ட் வருது. இங்கே ஒயரிங் பைபாஸ் பண்ணுறங்கிற பேரில் ஃபேஸ் நியூட்ரலையும் மாற்றி கொடுத்துருக்காங்க. அதனால் ஒயர் மெல்ட் ஆகி இதனுடைய கான்டாக்டரு எரிஞ்சு போச்சு. அதனால் அவுட்டோர் ஸ்டார்ட் ஆகலை. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸ்டெபிளைசர் அவுட்டு எடுத்துகிட்டு வந்து இங்கே இன்டோருக்கான சப்ளைக்கு போகணும். அதாவது ப்ரெஷர் சுவிட்ச் வழியாக இன்டோருக்கு பவர் சப்ளை போகணும். இவங்க அதை பைபாஸ் பண்ணுறங்கிற பேரில் வர ஃபேஸை எடுத்துகிட்டு நியூட்ரலில் கொடுத்துருக்காங்க. அதனால் ஷார்ட் ஆகி மெல்ட் ஆயிடுச்சு ஒயரு. இப்போது இது வந்து ப்ரெஷர் சுவிட்சு. இந்த ஃபியூஸுக்கு, அதாவது ஸ்டெபிளைசர்லேருந்து வர அவுட்டை ஃபியூஸுக்கு இன்புட்டாக கொடுத்து, அந்த ஃபியூஸ்லேருந்து வர அவுட்டை ப்ரெஷர் சுவிட்ச் போயிட்டு அப்புறம் தான் வந்து இன்டோருக்கு பவர் போகும். இது சேஃப்டி பர்பஸாகவும், கேஸ் வந்து லோவாக இருந்தால் இன்டோர் ஸ்டார்ட் ஆகாது, அதுக்காக கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி. இதில் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, ஒயர் வந்து மெல்ட் ஆகிருக்கு, அதாவது ஃபேஸ் நியூட்ரல் மெல்ட் ஆகிருக்கு. இந்த ஒயர் மெல்ட் ஆகியும் இன்டோர் ஓடிட்டுருக்கு.